Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minin wal muslimina kullihim ajma'in amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqan al-majid. A'udhu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wasari'u ila maghfiratin min rabbikum wa jannah wa arduha as-samawati wal ard wa 'iddat lil muttaqin alladhina yunfiquna fis sarra'i wad dharra'i wal kadhibina al ghayz wal 'afina 'anil nas wallahu yuhibbul muhsinin. Qala an-nabiy sallallahu alaihi wasallam badiru bil a'mali salihah satakunu fitanun kaqita'il laylil mughlim. Sadaqa Rasulullah sallallahu alaihi wasallam. Sadaqallahul aliyyul azim wa sadaqa rasuluhun nabiyyul karim. Nahnu ala dhalika minasy syahidin wasyakirin walhamdulillahi rabbil alamin. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரஜபு மாதம் நம்மிலே வர இருக்கிறது. மிக மிக நெருக்கத்திலே இருக்கிறது. இன்று இரவு பிறை தெரியலாம் அல்லது நாளை உறுதியாகிவிடும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு மாதம். ரஜபை எதிர்பார்க்கிறோம், பிறகு ரஜபின் மூலமாக ரமதானை எதிர்பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து எதிர்பார்த்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜப மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுடைய ஆரோக்கியத்திலே பரக்கத் செய். எங்களுக்கு நீ தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்துவிடு. எங்களுக்கான அஹ்வால், சூழல், அந்த நிலைகள் அனைத்தையும் எங்களுக்கு சரிப்படுத்தி கொடு. ரமதான் மாதத்திலே எந்த பரேஷானியும் இல்லாமல் இபாதத் செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடு. இதுதான் அந்த துஆவின் பொருள். ரஜபு மாதத்தையும் ஷாபான் மாதத்தையும் எங்களுக்கு நீ வழங்கிவிட்டு அதிலே வாழ்வதற்கான வாய்ப்பை தந்துவிட்டு ரமதான் மாதத்தை மஹ்ரூமாக்கி விடாது. பக்கத்திலே ரமதான் மாதம் வந்து அது கிடைக்காமல் போகும் நிலையை எங்களுக்கு உண்டாக்கி விடாது. அதைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அது எங்களுக்கு கிடைத்திட வேண்டும் ரப்பே. அதற்கான முன் ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்வதற்கான வாய்ப்பையும் வசதிகளையும் தோதுவையும் அதற்கான அமைப்பையும் எங்களுக்கு ஏற்படுத்திக் கொள். இந்த 2 மாதம் எங்களுக்கு எதிர்பார்ப்புக்குரிய மாதமாக கிடைக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு வீணாகி விடாமல் கிடைத்திட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். எந்த காரணத்தை கொண்டும் உள்ளத்திலிருந்து, ஏன் வெறும் நாவிலிருந்து கூட, நான் உள்ளத்திலிருந்து சொல்லவில்லை, வெறும் நாவினால் சொல்கிறேன் என்கிற நிலை கூட வரக்கூடாது. என்ன இவ்வளவு சீக்கிரம் ரம்ஜான் வந்துருச்சு என்று ஒருவர் சொல்கிறார். இப்பத்தான போச்சு ரம்ஜான், அதுக்குள்ள ரம்ஜான் வந்துருச்சு என்று சொல்கிறார். அவர் சொல்லுகின்ற அந்த பாணி ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தது என்பது போன்று இருக்கிறது. ரமதான் மாதத்திலே என்ன இருக்கிறது ரகசியம் என்று என் உம்மத் தெரிந்து கொண்டால் வருடம் முழுக்க ரமதானாக இருக்காதா என்று எதிர்பார்ப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். रमजान என்ன ரகசியம் மறைந்திருக்கிறது. रमजान के अंदर जो राज छुपी हुई है उसको मेरी उम्मत जान लेगी तो पूरी साल रमजान रहना ख्वाहिश करेगी.
வருட முழுக்க ரமதானாக இருக்காதா என்று ஆசிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எனவே எதிர்பார்ப்பு அதுவே ஒரு அமல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எதிர்பார்ப்பு இன்திசார் கர்னா, ஏனே இன்திசார் அதிலே நிறைய வகை இருக்கிறது. ஒரு வருடத்தில் உதவி தேட இன்திசார், அந்த இன்திசாரை அல்லாஹ் நமக்கு வைக்காமல் ஆக்கட்டும், நமது சந்ததிகளுக்கும் இல்லாமல் ஆக்கட்டும். இன்திசார் அதிலே நிறைய வகை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னால் எனது வாலிபம், இந்த வாலிபத்தை நான் பயப்படுகிறேன், மிகவும் எனக்கு பயமாக இருக்கிறது, ஏதேனும் தவறு நிகழ்ந்து விடுமோ என்று. எனவே விதர் அடித்துக் கொள்வதற்கு, விதர் அடித்துக் கொள்ளுதல் என்றால் தவறான எண்ணம் வராமல் ஆகிவிடும், எந்த வகையான கெட்ட எண்ணங்களும் வராமல் ஆகிவிடும். அந்த எண்ணமே வந்தாலும் செயல்பட முடியாமல் போய்விடும். அதற்காக என்ன விதரை அடித்துக் கொள்வதற்கு, அதை நசுக்கிக் கொள்வதற்கு அனுமதி இருக்குமா என்று கேட்டார். நபி அவர்கள் அமைதியாக இருந்து விட்டு, இப்படி தன்னைத்தானே அங்கே நோவினைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த மார்க்கத்திலே இடமில்லை, அப்படி நீங்கள் இறை நெருக்கம் பெற வேண்டும் என்பதில்லை என்று சொல்லிவிட்டார். சரி, ஊரை விட்டு ஒதுங்கி, வீட்டை விட்டு ஒதுங்கி, யாரிடத்திலும் பேசாமல் ஒதுங்கி இப்படியாவது வாழலாமா? ரஹ்பானியத் என்று சொல்வார். ரஹ்பானியத், துறவரம் என்று. அந்த துறவரத்தை இன்று எத்தனையோ மதங்கள் தங்களது மதத்திலே மிகப்பெரிய ஒரு சடங்காக நடத்துகின்றன. பெண்களுக்கு துறவரத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்களை மொட்டை போடுவதில்லை, முடியை இழுத்து இழுத்தே அவர்களை மொட்டையாக்குகிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! ஆனால் அதை சந்தோஷமாக தலையை காட்டி அமர்ந்திருக்கும் நிலையை பார்க்கிறோம். முடிகளை எல்லாம் பீத்தெடுக்கிறார்கள், சிறைத்தெடுப்பதில்லை, பீத்தெடுத்து மீண்டும் வளர விடாமல் ஆக்கி அந்த பெண்ணை மூலியாக ஆக்கி அதை இறை நெருக்கத்துக்கு காரணமாக ஆக்குகிறார்கள். ஆனால் இந்த மார்க்கம் அதற்கும் அனுமதி தரவில்லை. ரஹ்பானியத் கிடையாது, துறவரம் கிடையாது. அப்படி என்றால் எது துறவரம் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், என் மார்க்கத்திலே துறவரம் எது தெரியுமா? என் மார்க்கத்திலே துறவரம், துறந்து வருதல் எது தெரியுமா? வீட்டை துறந்து வருதல், தன் கடையை திறந்து வருதல் என்றால் என்ன? கடையை விட்டு விட்டு வருதல், வீட்டை விட்டு விட்டு வருதல், தனக்கு பிரியமான மனைவியை விட்டு விட்டு வருதல் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்த மாத்திரத்தில் உடனே கடையை விட்டு வெளியேறுவது, வீட்டை விட்டு வெளியேறுவது, மனைவியை விட்டு உடனே வெளியேறி தொழுகைக்காக வந்து நீங்கள் காமத்தை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது இருக்கிறதே, அல்லது ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை நீங்கள் எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது இருக்கிறதே, அதுதான் எனது மார்க்கத்தில் துறவரம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு சொன்னார்கள், நீங்கள் அதற்காக ஆயத்தமாகி, அதற்காக நீங்கள் ஏற்பாடுகள் செய்து எதிர்பார்க்க தொடங்குவீர்களே, அந்த எதிர்பார்க்க தொடங்கியதிலிருந்தே நீங்கள் தொழுகையில் தான் இருக்கிறீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ வீடுகளிலே கல்யாண ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பித்து விட்டால் 6 மாதம் இருக்கும் கல்யாணத்திற்கு. ஆனால் அவர்களது ஏற்பாட்டின் காரணத்தால் ஒவ்வொரு நாளுமே திருமணம் மாதிரியே கழியும். அந்த வீடுடைய நிலை இருக்கிறதே திருமண வீடாகவே கிடையும். ஆடைகள் வாங்கி வருவதும், அதை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதும், பிறகு போட்டு பார்ப்பதும், அணிந்து பார்ப்பதும், அதை சரிப்படுத்துவதும், கட்டிங் செய்வதும், அதை தைத்து வருவதும், அந்த தைத்து வந்ததை பிறருக்கு காட்டி சரியாக இருக்கிறதா என்று கேட்பதும், ஆக 6 மாசமுமே கல்யாண விழாவே கழியும். அந்த ஒரு நாளைக்காக அந்த கல்யாண நிகழ்வு ஒரு நாள், வாழ்க்கை பல ஆண்டுகள் அது வேறு. ஆனால் அதற்கான ஆயத்தங்கள், அந்த ஆயத்தமாகின்ற நேரங்களும் காலங்களும் கல்யாணமாகவே கருதப்படுகிறதே. அப்படித்தான் நீங்கள் இபாதத்துக்காக நீங்கள் ஆயத்தமாகும் போது அந்த நேரங்கள் எல்லாம் இபாதத்திலே கழித்ததாக அல்லாஹ் எழுதி விடுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியில் நினைப்பார்கள், எனது மகள் வந்தால் நன்றாக இருக்குமே, என் மகளை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறதே என்று நினைப்பார்கள். கதவு தட்டப்படும், அந்த தட்டுகின்ற விதத்தை வைத்து சொல்வார்கள், என் மகள் வந்து விட்டார் என்பார்கள். எதிர்பார்ப்பு, மகளின் பக்கம் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும், மகனை எதிர்பார்க்க வேண்டும், தனது பிள்ளைகளின் வருகையை எதிர்பார்க்க வேண்டும்.
தன்னுடைய மகள் என்று தெரிந்த மாத்திரத்தில் தானே எழுந்து சென்று யாரையும் கதவு திறக்க சொல்ல மாட்டார்கள். தனது மகளின் கட்டல் என்று தெரிந்துவிட்டால் தானே போய் திறந்து தனது மகள் ஃபாத்திமாவின் கரத்தை தனது கரத்தோடு இணைத்து அந்த கரத்தை அப்படி நெஞ்சோடு அணைத்து அருகாமையிலே கொண்டு வந்து தான் அமர்ந்திருக்கும் இடத்திலே அமர வைத்து ஃபாத்திமாவுக்கு முன்பாக அமர்ந்து கொள்வார்கள். தான் அமர்ந்திருக்கும் அந்த இடம் இருக்கும் அல்லவா மஸ்னது, அந்த இடத்திலே அமர வைத்து ஃபாத்திமாவுக்கு முன்னால் வண்டியிட்டு அமர்ந்து சொல் மகளே எப்படி இருக்கிறார் என்று கேட்பார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களோடு ஒரு போரிலே கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்டு திரும்ப வருகிற நேரத்திலே மதீனமா நகரத்தின் எல்லை வந்து விட்டது. அப்பொழுது சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமணமானது யா ரசூலல்லாஹ் என்கிறார். அப்படி என்றால் தனக்கு திருமணமான செய்தியை நபி அவர்களுக்கு கூட தெரிவிக்கவில்லை என்றுதான் தெரிகிறது. எவ்வளவு லேசாக வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். அது எப்படி எனக்கு சொல்லாமல் இருக்கலாம் என்று கேட்கவில்லை. திருமணமானதா என்று கேட்கிறார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ். நீங்கள் யாரை திருமணம் முடித்தீர்கள்? சின்ன பெண்ணையா இல்லை விதவையா? யா ரசூலல்லாஹ், நான் சின்ன பெண்ணை எப்படி திருமணம் முடிப்பேன்? உடனே நபிகள் சொல்கிறார்கள், ஒரு சின்ன சிறுமியை திருமணம் முடித்திருந்தால் அவரது அறியாமையின் காரணத்தால் உன்னிடத்தில் அவள் விளையாடுவாள், நீ அவளிடத்தில் விளையாடலாம். அறியாமை, கணவன் என்றால் யார் என்று தெரியாத அறியாமை, அந்த கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ளும் என்கிற அந்த முதுமை இல்லாமை, அந்த பரிச்சயம் இல்லாமை அவளை விளையாட வைக்கும். அது உனக்கு மிக அழகாக இருக்குமே, எதற்காக நீ விதவையை முடித்தாய் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு தங்கைமார்கள் அதிகமாக இருக்கிறார்கள், என்னுடைய தங்கைகள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு தாய் இல்லை, இறந்து விட்டார். என் தாயின் ஸ்தானத்திலே இருந்து என் தங்கைமார்களை எல்லாம் கவனிக்க வேண்டுமே என்பதற்காக ஒரு வயோதிக பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறேன் என்று சொன்னபோது நபி அவர்களது கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டார். இப்படியுமா தியாகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எப்பொழுது திருமணம் நடந்தது? சமீபத்தில் நான் யா ரசூலல்லாஹ். அப்படி என்றால் தன் படையை நிறுத்தி விட்டார்கள். இதற்கு மேல் யாருமே மதீனா நகரத்தினுடைய எல்லை வந்து விட்டது, இதற்கு மேல் போக வேண்டாம், நில்லுங்கள், கொஞ்சம் தாமதியுங்கள். யாராவது ஒருவர் ஜாபிரின் வீட்டுக்கு சென்று, இப்பொழுது படை வந்து விட்டது, அதிலே உங்களது கணவரும் வந்து விட்டார், இதோ எல்லையை எத்தி விட்டார், இன்னும் உங்களது இடத்துக்கு வருவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரத்திலே வந்து விடுவார் என்கிற செய்தியை ஜாபிரின் வீட்டுக்கு போய் சொல்லி வருவது யார் என்று ஒருவரை தேடி அவரிடத்தில் செய்தியை சொல்லி அனுப்பிய பிறகு சொன்னார்கள், இந்த சொல் அந்த பெண்ணை எதிர்பார்க்க வைக்கும், தன் கணவனுக்காக வேண்டி தன் கூந்தலை அலங்கரிக்க வைக்கும், தன் கணவரின் வருகைக்காக வேண்டி அவர் விரும்பிய உணவை சமைத்து வைப்பதற்கு தோதுவாக இருக்கும், தன் கணவர் வருவார் என்பதற்காக தன் வீட்டை எல்லாம் சுத்தம் செய்து, கணவன் இல்லாத வீடு, அந்த வீடு சுத்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆடைகள் மடிக்கப்படாமல் இருக்கலாம், சமைக்கப்படாமல் இருக்கலாம், தன்னை அலங்கரிக்காமல் இருக்கலாம், ஆனால் திடீரென கணவன் வந்து விட்டால் இது என்ன வீடா, இது என்ன, இது ஏன் இப்படி இருக்கிறாய், எத்தனை சேலைகள் வாங்கி கொடுத்தாலும் நீ ஃபக்கீராகவே பார்க்கிறேனே, இந்த வீட்டை திங்கிறதுக்கு உங்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காதா, இது என்ன வீடுதானா என்றெல்லாம் சொல்லும் போது அவர்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக மாறிவிடும். எனவே அந்த பெண்மணி உங்களுக்காக எதிர்பார்ப்பதற்கும், தன்னை சரி செய்து கொள்வதற்கும், வீட்டை சரி செய்து கொள்வதற்கும், விரும்பிய உணவை சமைத்து வைப்பதற்கும் நீங்கள் அதற்கு வாய்ப்பை கொடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இன்திசார் அதுதான் வாழ்க்கையிலேயே மிக ரசனையான நாட்கள், இந்த எதிர்பார்ப்பு. அப்படித்தான் ரஜப மாதம் நம்ம இடத்திலே வருகிறது. திடீரென திருதப்பட ரம்சான் வந்து விட்டால் அதை எப்படி நாம் கையாளுவது, அதை எப்படி நாம் சரி செய்வது, அதை எப்படி நாம் கையாளுவது, அதிலே எப்படி நாம் நடந்து கொள்வது, ஒன்றுமே தோணாது, ஒன்றுமே ஓடாது. காரணம், அது ஒரு புதிய உலகத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். ரமதானுடைய மாதம் 30 நாட்கள் இருக்கிறதே, அது ஒரு புதிய உலகத்துக்கு கொண்டு செல்லும். இரவெல்லாம் விழித்திருக்க வைக்கும், பகலெல்லாம் தூங்க வைக்கும். உணவு எப்பொழுது சாப்பிட்டோமோ அப்பொழுதெல்லாம் பட்டினியாகவும், பட்டினி கிடந்த நேரத்தில் உணவையும் அப்படியே ஒரு சுழற்சியாக மாற்றிவிடும். அதற்காக 2 மாதங்கள் தயாராக வேண்டும். அதற்காக 2 மாதங்கள் நம்மை சரி செய்ய வேண்டும். இப்பொழுதுதான் என்னிடத்தில் பேசிய நஜா அவர்கள் சொன்னார்கள்,
இந்த ரஜபு மாதம் பிறந்து விட்டாலே என்னுடைய கணக்குகளை எல்லாம் பார்ப்பதற்கான ஒருவரை நியமித்திருக்கிறேன். அவர் கணக்குகளை பார்க்க ஆரம்பித்து விடுவார். என்ன இருக்கிறது, அதற்கான ரேட்டுகள் என்ன, எவ்வளவு பணம் கையிலே இருக்கிறது, பேங்க்குடைய பேலன்ஸ் என்ன, வருகின்ற வருமானம் என்ன, இருக்கின்ற தொகை என்ன, தர வேண்டியவர்கள் யார், எவர்கள் என்ன தர வேண்டும், யாருக்கு எப்பொழுது, எல்லாவற்றையும் இந்த 2 மாதம் அல்ல, இந்த ரஜபு மாதத்திலேயே எல்லாவற்றையும் சரி செய்து ஷாபான் மாதத்திலேயே கொடுக்க ஆரம்பித்து விடுவார். நாம் ரமலானை எதிர்பார்க்கிறோம், நன்மைக்காக எதிர்பார்க்கிறோம், இபாதத்துக்காக எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்மை சார்ந்தவர்கள், ஏழை எளிய மக்கள், நம்முடைய சொந்தங்கள், பந்துகள் எல்லாம் இந்த ரமலான் மாதத்தை, அருள் நிறைந்த மாதத்தை தங்களுடைய எத்தனையோ தேவைகளுக்காக வேண்டி அவர்கள் எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அதுவும் திடுதிப்பட வந்தால் செய்ய முடியாது என்பதற்காக அல்லாஹ் 2 மாதத்தை முன்கூட்டியே தருகிறான் என்றால் இது மிக பெரும் பாக்கியமா இல்லையா பெரியவர்களே? இந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனைவியானவள் கணவனின் வருகைக்காக எதிர்பார்த்திருப்பது அமல்களிலே கட்டுப்பட்டது என்கிறார்கள். அது ஆடம்பரத்தில் இல்ல, அலங்காரத்தில் அல்ல, இபாதத்தில் கட்டுப்பட்டது என்கிறார்கள். என்றால் நினைத்து பாருங்கள், எவ்வளவு முக்கியமான செய்தி இது. தனது பிள்ளைகளுக்காக வேண்டிய தாய் தந்தையர்கள் காத்திருக்க வேண்டும். தன்னுடைய தாய் தந்தையர்களின் வருகைக்காக பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும். இப்படி இந்த காத்திருத்தல் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரியதொரு அமலாக வைத்திருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கூட்டத்தோடு சேர்ந்து காஃபிலாவோடு பிரயாணத்தை மேற்கொண்ட நேரத்திலே இடையிலே ஒரு கபரை பார்த்து விட்டார்கள். ஒரு கபரை கடக்கிறார். அந்த கபரை பார்த்த மாத்திரத்தில் உடனே கீழே இறங்கி 2 ரக்காத்தை தொழுதார்கள். உடன் வந்தவர்கள் கேட்டார்கள், கபரை பார்த்தால் 2 ரக்காத் தொழுகணுமா என்று கேட்டார்கள். கபரை பார்த்தால் 2 ரக்காத் தொழ வேண்டுமா, அப்படி நபியவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்களா என்று கேட்டார்கள். சந்தேகமாகத்தான், எடக்காக அல்ல, எங்களுக்கும் தெரிந்தால் நாங்களும் அமல் செய்வோமே, கபரை பார்த்தால் 2 ரக்காத் தொழணுமா என்று கேட்டார்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை இல்லை, நபியவர்கள் இப்படி சொன்னார்கள், நீங்கள் கபருக்கு சென்று விட்டால் 2 ரக்காத்து கூட தொழுவதற்கு அனுமதி கிடைக்காது. ஆனால் அந்த 2 ரக்காத்து மட்டும் இருந்தால் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். அந்த 2 ரக்காத்து தான் கம்மியா இருக்கும், அந்த 2 ரக்காத் தொழுவதற்கு அனுமதி கிடைக்காது. இப்படி நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் கபரை பார்த்து விட்டேன், ஆனால் எனக்கு இப்பொழுது 2 ரக்காத் தொழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கபரை கடந்த பிறகு அந்த வாய்ப்பு இருக்குமா இருக்காதா தெரியவில்லை. எந்த நேரத்தில் ரூஹு பறிக்கப்படும் என்று தெரியவில்லை. எனவே வாய்ப்பு இருக்கிறது என்ற காத்தை நான் தொழுது கொள்கிறேன். அந்த 2 காத்தை என்னுடைய வெற்றிக்கு கபரிலே காரணமாகலாம் அல்லவா என்று 2 காத்தை தொழுதேன் என்றார்கள். நினைத்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே, இப்படித்தான் வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். நல்ல காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். அதே விருந்தாளிக்கு சமமானது. நம்மிடத்திலே வருகின்ற விருந்தாளிகள் நல்ல எண்ணங்கள் வருவது, தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வருவது, தொழுது கொள்ளலாம் என்கிற எண்ணம் வருவது, திக்ர் செய்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் வருவது. இந்த வருடம் ரமதானிலே, கடந்த வருடம் மாதிரி அல்ல, இந்த வருடம் ரமதானிலே 3 குர்ஆன் முடிக்கணும். அதுக்கு நம்ம இப்பொழுதே தொடங்கினாத்தான் சரி வரும் என்கிற ஜோஷ் எல்லாம் வரும். அது வருகின்ற நேரத்திலேயே அமலில் இறங்க வேண்டும். அது வருகின்ற போதே அதை மதித்திட வேண்டும். விருந்தாளியை மதித்தால் அந்த விருந்தாளி மீண்டும் வருவார். நீங்கள் மதிக்கவில்லை என்றால் அந்த விருந்தாளி திரும்பவும் வரமாட்டார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எனவே இந்த நல்ல எண்ணங்கள் கல்விலே வருகிற போது அதை உடனே அமலில் கொண்டு வர வேண்டும். கடந்த வருடம் எப்படி கிடைத்தது ஞாபகத்தில் இல்லை, இதோ இந்த வருடம் ரஜபு வந்து விட்டது, இனி நாம் அமல் செய்ய தொடங்க வேண்டும். ரப்பிடத்திலே நாம் கேட்க வேண்டும். கடந்த வருடம் செய்யாத அமல்கள் எல்லாம் இந்த வருடம் செய்ய வேண்டும். இந்த வருடத்திலே குர்ஆனை 3 குர்ஆனாவது குறைந்தது முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு குர்ஆனிலாவது வந்து நிற்கும். பார்க்கலாம், ஒரு குர்ஆன் முடியுமான்னு தெரியலன்னு சொன்னா 2 சஃபா கூட ஓத முடியாம போகலாம். எனவே உள்ளத்திலே அந்த எண்ணம் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகை தந்தார். வந்தவர் கேட்டார், ஐயுல் அமாலி
ஐயு சதக்கத்தி அஃதலும், ஐயுல் அமாலி அல்ல, ஐயு சதக்கத்தி அஃதலும், நாங்கள் தருகின்ற தர்மத்திலேயே மிகச் சிறந்த தர்மம் எது என்று கேட்டார். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்த தர்மத்தை தரும்போது அந்த சத்தக அந்த சஹீகம், நீங்கள் ஆரோக்கியமானவராக இருக்க, அந்த பணம் உங்களுக்கு தேவையாக இருக்க, உள்ளத்திலே கஞ்சத்தனம் தொக்கி இருக்க, எங்கே ஏழ்மை வந்துடுமோ என்கிற பயம் உங்களை தொற்றி கொண்டிருக்க, நீங்கள் தருகின்ற தர்மம் தான் தர்மத்திலேயே மிகச் சிறந்த தர்மம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலம் போன கடைசியிலே இனிமேல் வச்சு என்ன செய்ய, சரி தர்மமாவது செய்வோமே என்று செய்கிறோம், தர்மம் தான். ஆனால் சிறந்த தர்மம் எதுவென்றால் அல்லாஹ் நமக்கு தருவதே எண்ணி எண்ணி தந்து கொண்டிருக்கிறான் என்கிற போது அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளை எண்ணி நாம் தர வேண்டும். அவன் நமக்கு எண்ணி எண்ணி தருகிறான் என்றால் அவனது நியமத்துகளை கல்வால் எண்ணி நாம் தர வேண்டும். அப்படி தருகிற நேரத்தில் எண்ணிக்கைக்கே உட்படாத அளவுக்கு அல்லாஹ் நமக்கு நியமத்துகளை செய்திடுவான். எந்த நியமத்தும் நம்மை விட்டு வெளியேறுகிறது என்றால் அது திரும்ப வரத்தான் செய்யும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எந்த ஒரு நியமத்தாக இருந்தாலும் அது நமக்கே சொந்தமானதல்ல, அது அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. நாமும் நம்மிடத்தில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அது ரப்பை நோக்கி செல்லும், மீண்டும் திரும்ப வரத்தான் செய்யும். அப்படி வருகிற நேரத்தில் நற்காரியங்களாக இருந்தால் அது பல மடங்காக பெருகி வரும், 100 மடங்காக பெருகி வரும், 10,000 மடங்காக பல கோடிகளாக அல்லாஹ் தந்து விடுவான். அவனுக்கு அது பெரிய விஷயமே அல்ல பெரியவர்களே. எனவே நாம் இந்த மாதம் கிடைத்து விட்டது, இந்த மாதம் வந்து விட்டது, இன்னும் 2 மாதத்தில் ரமலான் வரப்போகிறது என்கிற குதூகூலம் உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்பட வேண்டும். அதற்கு ஆயிஷாமா கேட்டாங்க, ஏமா நீ இப்படி இருக்கிற, ஏன் இப்படி தலைவிரி கோலமா இருக்கிற, எதுக்காக நீ தலை சீவி சிங்காரிச்சு, நீ நல்லது ஒரு பூ வச்சு உன்னை பார்ப்பதற்கு அழகாக ஒரு மனக்கோலத்தில் இருந்தால் என்ன, ஏன் இப்படி கிடக்கிறாய்? உடனே அந்த பெண்மணி சொன்னது, அம்மா நான் யாருக்காக அலங்கரிக்கணும், நான் அலங்கரிச்சு என்ன புண்ணியம், நான் அலங்கரிச்சதுனால யார் என்ன மதிக்கிறா? எனக்கு வாய்க்கப்பட்ட என் கணவனே என்னை மதிப்பதில்லை, என்னை ரசிப்பதும் இல்லை. என் ஆடைகளை ரசிக்கிறாரா, இல்லை என் கூந்தலை தான் ரசிக்கிறாரா, இல்லை என் முகத்தை தான் ரசிக்கிறாரா? எதையுமே ரசிப்பதில்லையே. அவர் தான் இரவாகிவிட்டால் தொழுகையில் நின்று விடுகிறார், பகலாகிவிட்டால் நோன்பிலே கழிக்கிறார், பிறகு யாருக்காக என்னை நான் அலங்கரிப்பது என்று கேட்டார். உடனே ஆயிஷாமா நபி அவர்கள் வருகை தந்த மாத்திரத்தில் இந்த நிகழ்வை சொல்லி காட்டினார்கள். உடனே நபி அவர்கள் அந்த சஹாபியை அழைத்திருங்கள், உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் இப்னு மத்ஊன் என்கிற சஹாபி மிகப்பெரிய ஜாஹிதாக ஆபிதாக நபி அவர்களது காலத்திலே வாழ்ந்தவர்கள். முதலாக மதீனா நகரத்துக்கு வருகை தந்த முஹாஜிரின்களிலேயே முதலாக மரணம் எய்தியவர்கள் அவர்கள் தான் உஸ்மான் இப்னு மத்ஊன் என்கிற சஹாபி. நபி அவர்கள் அவரை தனது கரத்தால் அடக்கினார்கள். கபருக்குள்ளே இறங்கி, என் ஹபீபை என்னிடத்தில் கொடுங்கள், என்னுடைய நேசரை என்னிடத்தில் கொடுங்கள், நான் என் கையால் அடக்க வேண்டும் என்று உஸ்மான் இப்னு மத்ஊனை தானே தன் கரத்தால் அடக்கி, அங்கே ஓரத்தில் கிடந்த ஒரு கல் இருந்தது, ஒரு உருண்டை கல். அந்த கல்லை உருட்டி கொண்டே வந்து தலைமாட்டில் வைத்து, இந்த கல் அடையாளமாக இருக்கட்டும், இந்த இடத்தில் தான் உஸ்மான் இப்னு மத்ஊன் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று அடையாளமாக இருக்கட்டும். என் குடும்பத்திலே யாராவது இறந்தால் இந்த நல்ல மனிதரை தொடர்ந்து அடக்கட்டும் என்றார். என் குடும்பத்திலே யாரேனும் இறந்து விட்டால் அவர்கள் எங்கே அடக்கப்பட வேண்டும்? உஸ்மான் இப்னு மத்ஊனை சார்ந்து அவரது அருகாமையில் அடக்கப்பட வேண்டும். இவருக்கு ரப்பு செய்கின்ற நியாமத்திலே என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் பங்கு வேண்டும். எப்படிப்பட்ட மனிதர், நினைத்து பாருங்கள். அந்த உஸ்மான் இப்னு மத்ஊன் என்கிற சஹாபிதான் இந்த பெண்மணியின் குற்றச்சாட்டுக்கு உரித்தானவர். நபி அவர்கள் அழைத்து சொன்னார்கள், என்ன காரியம் செய்கிறீர்கள்? உங்களுக்கு வாய்க்கப்பட்ட மனைவியை, அந்த மனைவியினுடைய ஆடையை, அந்த மனைவிக்கு ரப்பு தந்த நியமத்தை, அந்த மனைவிக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அழகை நீங்கள் ரசிக்காவிட்டால் வேறு யார் ரசிப்பது? அந்த ஹக்கை நீங்கள் தராவிட்டால் வேறு யார் தருவது?
நானும் தான் இரவிலே தொழுகிறேன், இரவிலே உறங்கவும் செய்கிறேன், என் மனைவி மக்களுக்காக நேரமும் தருகிறேன், பகலிலே நோன்பு வைக்கவும் செய்கிறேன், சில நாட்களில் நோன்பில்லாமலும் இருக்கிறேன். என்னை விட நீங்கள் இரையச்சமும் இறை நெருக்கமும் பெற்றவரா என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் அந்தந்த ஹக்கை நாம் ரசித்தாக வேண்டும், அந்த ஹக்கை நாம் தந்தாக வேண்டும் என்று இந்த சரித்திரம் நமக்கு சொல்கிறது. எனவேதான் ரமதான் மாதம் வருகிறதா, அதை நாம் ரசிக்க வேண்டும், அதற்காக எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும், அதற்கான ஒரு ஆவல் இருக்க வேண்டும், அதற்கான ஒரு தேடல் இருக்க வேண்டும். நாம் அதை செய்யவில்லை என்றால் வேறு யார் அதை செய்வது? நமது உள்ளத்தில் சந்தோஷம் பிறக்கவில்லை என்றால் வேறு யார் உள்ளத்திலே சந்தோஷம் பிறப்பது? அந்த சந்தோஷம் இந்த ரமலானையும் நசீபாக்கும், அடுத்த ரமலானையும் நசீபாக்கும், அடுத்த ரமலானுக்கு தருகின்ற கண்ணியம் அதற்கடுத்த ரமலானை நசீபாக்கும். ரமலான் நசீபாக்குதல் என்றால் அந்த ரமலானிலே நோன்பு நோற்பதற்கு, தொழுவதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, தர்மம் செய்வதற்கு, இபாதத்துகள் மேற்கொள்வதற்கு, இத்திகாஃப் இருப்பதற்கு, அனைத்துக்குமான உடலையும் மனதையும் அல்லாஹ் நமக்கு தருவது. இதற்கு பெயர் தான் மிகப்பெரிய தௌஃபீக் என்று நாம் நினைக்கிறோம், அதைத்தான் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த தௌஃபீக்கை ரப்பிடத்திலே நாம் கேட்போம். உமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வல்ல ரஹ்மான் அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.